வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில போர் விதிகளை பத்தி பேசுறதுக்காக பொருத்தமானவரை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வர்றாரு. கொஞ்ச நேர சிந்தனைக்கு பிறகு முடியன் சொன்னாரு, அப்படின்னா நாளைக்கு கபிலரோட தேக்கன் போகட்டும் அப்படின்னு. எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லும் போது பாரி தேக்கன் வேண்டாம், கபிலரோடு வாரிக்கையன் போகட்டும் அப்படின்னு சொன்னாரு. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம். கருங்கைவாணன் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவ கூடாரத்துக்கு பொதியவர்ப்பனும் முசுகுந்தரும் வந்து சேர்ந்தாங்க. முகத்திலையும் கை கால்லையும் அங்கங்க நெருப்பு காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. ஒரு 2 நாள்ல குணமாயிரும் அப்படின்னு மருத்துவர் சொல்லி இருந்தாங்க. தீ காயங்களினுடைய தன்மையை பத்தி மருத்துவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் பொதியவர்ப்பன். அந்த சமயத்துல மழை பெய்ய தொடங்குச்சு. ரொம்ப நேரம் வரைக்கும் மழை நிக்கவே இல்லை. வேட்டுவன் பாறையில நடைபெற்ற தாக்குதலை பத்தி கருங்கைவாணனோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் பொதியவர்ப்பன். மூவேந்தர்களும் சோழவேலனும் வழக்கம் போல இரவுல சந்திச்சு உரையாடிக்கிட்டு இருந்தாங்க. பொதியவர்ப்பனும் முசுகுந்தரும் கருங்கைவாணனை பார்க்க போயிருந்ததால இன்னைக்கு உரையாடல அவங்க பங்கெடுத்துக்கல. அப்ப சோழவேலன் குலசேகர பாண்டியன் கிட்ட கேட்டாரு, போர் விதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு பொருத்தமானவரை இன்னைக்கே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாமே கபிலர்கிட்ட, நாளைக்கே கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னது அவங்களுக்கு நேரம் கொடுத்த மாதிரி ஆகியிருக்காதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குலசேகர பாண்டியன் சொன்னாரு, நாம கொஞ்சம் திட்டம் போடுறதுக்கு நேரம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நாளைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். போருக்கான விதிகள் எல்லாரும் தெரிஞ்சதுதான். பல நூறு போர்க்களங்கள்ல குருதி கலந்த காற்று நுகர்ந்தபடி தளபதிகளாலும் அமைச்சர்களாலும் பேசி பேசி உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அது. போர் அப்படிங்கிறது அழிவினுடைய களம் மட்டும்தான். போர் அப்படிங்கிறது அழிவினுடைய களம் மட்டும்தான். அங்க ஒருபோதும் ஒழுங்க உருவாக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் விதிகளை உருவாக்கி போர் புரியக்கூடிய மரபு பல தலைமுறைகளா வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மையான போர்கள் விதிகளின் படி தான் தொடங்குது. ஆனா விதிகளின் படி முடிகிறது கிடையாது. தமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் விதிகளை பின்பற்ற எல்லாருமே பழகி இருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை எப்ப தகருதோ அந்த விதிகளுக்கு எந்த முக்கியத்துவமும் எந்த போர்க்களத்திலையும் இருக்கிறது கிடையாது. போர் விதிகள் பொதுவான சில ஒழுங்குகளை முன்வைக்குது. 2 தரப்பினருக்கும் அந்த ஒழுங்குகள் தேவையா இருக்கிறதால அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே மாதிரி வெற்றியும் 2 தரப்புக்கும் தேவையா இருக்கிறதால 2 பேரும் விதிகளை பத்தி பேசி உடன்பட்டு போர தொடங்குறாங்க. ஆனா போர்க்களத்துல ஒருவனினுடைய கை மட்டும் வலிமை பெறும்போது 2 பேருக்கும் விதிகள் முக்கியத்துவம் மற்று போயிருது. எல்லாரும் ஏற்றுக்கொண்ட போர் விதிகளை உருவாக்கியதுல பெரும் பங்கு வகித்தவை 3 பேரரசுகள் தான். பல காலங்களா போர்க்களம் நீங்காத இந்த பேரரசுகள் தான் எதிரும் புதிருமான முறையில எத்தனையோ விதிகளை உருவாக்கி இருந்துச்சு. இன்னைக்கு பொது புழக்கத்துல இருக்கக்கூடிய போர் விதிகள்ல பெரும்பான்மையானவை எதிரெதிரே இருக்கையில அமர்ந்து இந்த பேரரசுகளால உருவாக்கப்பட்டதுதான். வரலாற்றுல முதல் முறையா 3 பேரரசுகளும் ஒன்னா உட்கார்ந்து பொது எதிரியோட போர் புரிவதற்கான விதிகளை பத்தி இன்னைக்குதான் பேசுறாங்க. அப்போ உதயஞ்சரல் கேட்டாரு, போர் விதிகளை உருவாக்குறதுல நம்ம புதுசா திட்டமிட என்ன இருக்கு அப்படின்னு. அப்போ குலசேகர பாண்டியன் சொன்னாரு, போர் விதியின் அடிப்படையில வெற்றி பெற முயற்சிக்கிறத விட வெற்றி பெறுவதற்கான முறையில விதிகளை வடிவமைத்துக் கொள்வதே அறிவுடைமை. ஏன் அப்படின்னா பரம்பு நாடு இதுவரைக்கும் விதிகள் வகுத்து கொள்ளப்பட்ட ஒரு போர் முறைக்குள்ள பங்கெடுத்தது கிடையாது. பரம்புக்குள்ள நுழைந்த எதிரி நாட்டினர் மீது தாக்குதல் நடத்தி ஜெயிச்சிருக்காங்க. தாக்குதல் போருக்கும் விதிகளால வரையறுக்கப்பட்ட களப்போருக்கும் நிறையவே வேறுபாடு இருக்கு. விதிகளால முறைப்படுத்தப்பட்ட போர்ல தாக்கக்கூடிய திறன் மட்டுமே எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது கிடையாது. தாக்கக்கூடிய திறமையை மட்டுமே நம்பி இருக்க கூட்டம் தான் பரம்பு கூட்டம். அவங்களுடைய வலிமையின் வழியே அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத எல்லாரும் ஆழ்ந்து சிந்திச்சாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க. முதன்முறையா கபிலர் இங்க பேச வரும்போது அவரை அறியாமலேயே நமக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னாரு. குலசேகர பாண்டியன் எதை சொல்றாரு அப்படின்னு மத்த 3 பேரும் யோசிச்சாங்க. ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. அப்ப அவரே சொன்னாரு, நாகக்கரட்டின் மேல் நின்னு பார்த்தா நமது படையில 3ல் 1 பகுதி தெரியுதாம். இரளிமேட்ல இருந்து பார்த்தா முழு படையும் தெரியுது அப்படின்னு சொல்றாரு இல்லையா.
அப்பதான் மற்றவங்களுக்கு கபிலர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது எவ்வளவு முக்கியமான குறிப்பு. அன்னைக்கு இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. வேட்டுவன் பாறையின் மீது திடீர் தாக்குதல் தொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த குன்றினை விட்டு நம்மளோட படையை மிக தள்ளி கூடாரம் அமைக்க சொன்னேன். நம்மளை பார்த்து அஞ்சியே வேந்தர் படையினர் கூடாரத்தை பிரிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு எதிரிகள் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி செஞ்சேன். அப்படி செஞ்சதால தான் வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலை வெற்றிகரமா நடத்த முடிஞ்சது. அதுல கவனம் செலுத்தினா இன்னொன்னு கவனிக்க தவறிவிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கவலையோட சொன்னாரு. குலசேகர பாண்டியனினுடைய கவலை எல்லாரோட முகத்திலையும் பரவுச்சு. நம்ம படைய மலையடிவாரத்துல நிறுத்திட்டோம். அவங்களுடைய பார்வையால மதிப்பிட முடியாத தொலைவில் நிறுத்தியிருக்கணும். ஆனா இன்னொரு தடவை படையை நகர்த்தினா அது வீரர்கள்கிட்ட குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்கிரும். அதனால நாம போர் உத்திய ரொம்ப கவனமா திட்டமிடணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் அப்படின்னு உதியஞ்சரல் கேட்டாரு. இந்த போருக்கான களம் மலையடிவாரத்தில் அமையக்கூடாது. கிழக்கும் மேற்குமா நின்று நாம போரிடக்கூடாது. ஏன் அப்படின்னா மேற்கு திசையில மலை இருக்கு. எதிரிகளின் படையின் பின்புறம் மலை இருக்கிறது அவங்களுக்கான வலிமையத்தான் கொடுக்கும். அதனால படையனுடைய அணிவகுப்பு வடக்கு தெற்காதான் இருக்கணும். அதே மாதிரி அவங்க மேலிருந்து பார்த்தா மதிப்பிட முடியாத தொலைவில் போர்க்களம் அமையணும் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னாரு. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு எல்லாருமே தீவிரமா சிந்திச்சாங்க. இதுல இருக்கக்கூடிய பெரும் சிக்கல் என்ன அப்படின்னா போருக்கான களத்தையும் படைகள் நிற்க வேண்டிய திசையையும் தீர்மானிக்கிறது தளபதிகளோ அரசர்களோ கிடையாது. போரினுடைய விதி பிறளாத நிலைமான் கோல் சொல்லிகள் தான் இதை தீர்மானிக்கணும். போர் நிலத்தினுடைய அனைத்து விதிகளையும் எழுதுபவர்கள் யாரு அப்படின்னா இந்த நிலைமான் கோல் சொல்லிகள் தான். தினமும் போர் எப்ப தொடங்கணும் எப்ப முடியணும் அப்படிங்கிறத போர்க்களத்துல நடப்பட்ட நாளிகை கோலை பார்த்து சொல்றவங்கள கோல் சொல்லிகள் அப்படின்னு சொன்னாங்க. போர்க்களத்தினுடைய ஒவ்வொரு நாளும் கோல் சொல்லியினுடைய குரல்ல தான் தொடங்கும் முடியும். அதனால இருதரப்பும் ஏற்றுக்கொண்ட கோல் சொல்லியானவர் அறம் தவறாத நிலைமானாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதால அவரை நிலைமான் கோல் சொல்லி அப்படின்னு அழைக்கக்கூடிய பழக்கம் உருவாகி இருந்துச்சு. அப்படி தேர்வு செய்யப்படக்கூடிய நிலைமான் கோல் சொல்லிதான் போர் புரிவதற்கான இடத்தையும் போருக்கான காலத்தையும் முடிவு செய்யறாரு. குலசேகர பாண்டியன் சொன்னாரு, என்னோட கணிப்பின்படி எதிரிகளோட தரப்புல கோல் சொல்லியா கபிலரத்தான் சொல்லுவாங்க அப்படின்னாரு. ஆமா, அவங்களோட தரப்புல நாளிகை கோலை பார்க்கக்கூடிய அறிவு வேற யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சோழவேலன் சொன்னாரு. சரி, நம்மளோட தரப்புல நம்ம யார அறிவிக்க போறோம் அப்படின்னு உதியஞ்சேரல் கேட்டாரு. போர்க்களம் அமைகிற இடம்தான் இந்த போரோட வெற்றி தோல்வியை முடிவு செய்யறதுல முக்கிய பங்காற்ற போகுது. அதனால நாம சொல்லக்கூடிய இடத்துல போர்க்களத்தை முடிவு செய்யறவரா நிலைமான் கோல் சொல்லி இருக்கணும். எதிரியோட தரப்புல கோல் சொல்லிய கபிலர் வந்தா அவரும் நாம சொல்லக்கூடிய இடத்தை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடிய திறன் கொண்டவராகவும் அதே சமயம் சூழ்ச்சி தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னாரு. குலசேகர பாண்டியன் இப்படி சொல்வதை மறுப்பதற்கு கிடையாது. நம்மளுடைய தரப்புல யாரை நியமிப்பது அப்படின்னு தீவிரமா எல்லாரும் சிந்திச்சாங்க. அப்போ உதயஞ்சரல் சொன்னாரு, கபிலர் நாளிகை கோள் பார்க்க தெரிஞ்சவரா இருக்கலாம். ஆனா போரினுடைய விதிகளை முழுமையா தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால பொருத்தமானவரை தேர்வு செஞ்சா கபிலரை நம்மளுடைய முடிவுக்கு இணங்க செய்ய முடியும் அப்படின்னாரு. அதுவும் சரிதான். அதனாலதான் இந்த வேலைக்கு பொருத்தமானவரா பாண்டிய நாட்டு அரண்மனையின் தலைமை கணியன் அந்துவனை நினைக்கிறேன் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னாரு. அந்துவன் கபிலரை விட ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, பெரும் புலவரை திசை மாற்றி போர்க்களத்தை நாம நினைக்கிற இடத்துல அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாவன் அப்படின்னு சோழவேலன் கேட்டாரு. அந்துவன் பெருங்கணியர் திசைவேளருக்கு மாணவன். அதனால அவன் மேல கபிலருக்கு மரியாதை இருக்கு. அவனுடைய கணிப்பு பல நேரங்கள்ல அவனுடைய ஆசான மாதிரியே இருக்கு அப்படின்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கபிலரை கையாள்வதுல அவன் ரொம்ப வல்லவன். அதனால நம்மளுடைய திட்டத்தை அச்சு பிசகாம நடைமுறைப்படுத்திடுவான் அப்படின்னாரு. சரி, அப்படின்னா அவனையே நம்மளுடைய தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக அறிவித்து விடலாம் அப்படின்னு உதயஞ்சேரல் சொல்றாரு. சரின்னு ஏத்துக்கிட்ட குலசேகர பாண்டியன் சொன்னாரு. ஆனா ஒரு முக்கிய செய்தி ஒன்று இருக்கு. நாளைக்கு மட்டும் கிடையாது, எப்போ கபிலர் நம்ம கிட்ட பேச வந்தாலும் அவரை அதிகமா பேச விட்டுறணும். கோபப்பட்டு நம்ம நிறுத்திடக்கூடாது. அவராவே நமக்கு வேண்டிய எல்லா குறிப்புகளையும் கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சிரிச்சாங்க.
மூவேந்தர்களும் இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் அதே சமயத்துல முசுகுந்தரும் பொதிய விற்பனும் கருங்கை வாணனை பார்க்க போனாங்க இல்லையா? அங்க கருங்கை வாணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போரை விதிகளால ஒழுங்குபடுத்த முடியாது. ஏன் அப்படின்னா எதிரிகளுக்கு என்ன ஆற்றல் இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம பொது விதியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னா, இன்னைக்கு கபிலரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையை சொல்லி நாளைக்கு போரின் விதிகள் பேசப்பட இருக்கிறத பத்தி முசுகுந்தர் பகிர்ந்துகிட்டப்போ கருங்கை வாணனினுடைய மறுமொழியா இது இருந்துச்சு. கருங்கை வாணனா இப்படி பேசுறது அப்படின்னு வியப்போடு பார்க்கிறாரு பொதிய விற்பன். முசுகுந்தருக்கும் இது நம்ப முடியாததாகத்தான் இருந்துச்சு. மூவேந்தர்களின் கூட்டுப்படை தளபதியின் குரலா இது அப்படின்னு முசுகுந்தர் கேட்டாரு. ஆமா, நமக்கான விதிகளையும் அவர்களுக்கான விதிகளையும் ஒன்னா பொருத்த முடியாது. ஏன், நம்மளை விட எந்த வகையில் அவங்க வேறுபட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு முசுகுந்தர் கேட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க நம்மள மாதிரி கிடையாது. புதருக்குள்ள இருந்து விலங்குகள் வெளிவர்ற மாதிரி நெருப்புக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய மிருகங்க அவங்க. அவங்க மேலெல்லாம் இரக்கமற்ற தாக்குதலைத்தான் நடத்தணும். ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிகள் எல்லாம் அந்த காட்டு மனுஷங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கருங்கைவாணன் சொன்னாரு. கருங்கைவாணன் தீக்காயங்கள்ல இருந்து மீளாது துடித்து கொண்டிருக்கிறது அவருடைய சொற்கள்லயே பொதிய விற்பனுக்கும் முசுகுந்தருக்கும் தெரிஞ்சது. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சிட்டாலும் விதி அப்படிங்கிறது அவங்களுடைய ஆற்றலை குறைக்க பயன்படுமேயானால் அதை ஏன் நாம தவற விடணும் அப்படின்னு முசுகுந்தர் கேட்டாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். அவங்களோட ஆற்றல் என்னவென்று தெரிந்தால்தானே நம்மால் குறைக்க முடியும் அப்படின்னாரு கருங்கைவாணன். அப்படியென்றால் அளவிட முடியாத ஆற்றல் கொண்டவர்கள் என்று சொல்கிறாயா அப்படின்னு முசுகுந்தர் கேட்டாரு. அப்படி நான் சொல்ல வரல. எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி அழிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அந்த கூட்டத்துக்கு பொது விதிகளை பயன்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. அப்படி பொது விதிகளை உருவாக்குறது அவங்களுக்கு நாமளே வாய்ப்பு தர்ற மாதிரி ஆகிரும் அப்படின்னு கருங்கைவாணன் சொல்றாரு. உருவாக்கப்படுற விதிகளின்படியே போர் புரிய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர் மரபு இல்லையா? இதைத்தான் நானும் சொல்ல வர்றேன். சமதளத்துல வாழ்ற நம் முன்னோர்கள் உருவாக்கிய மரபு அது. ஆனா மலையில வாழ்ற மனுஷங்களுக்கு மரபும் கிடையாது, அறமும் கிடையாது. இதை கேட்டது முசுகுந்தர் சொன்னாரு. நீ அவங்களோட திறமையை மிகைப்படுத்துகிறாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆத்திரப்படுறதால அப்படி உனக்கு தோணுது. இல்லை அமைச்சரே, யாராலையும் நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட திரையர்களை அவங்களுடைய இருப்பிடத்துக்குள்ள நுழைஞ்சு வீழ்த்தணும். நானே பயந்து பின்வாங்க நினைச்ச போது கூட கொஞ்சமும் இரக்கம் காட்டாம துணிஞ்சு முன்னேறி அவங்கள வீழ்த்தினான் திதியன். ஆனா ஒரு சின்ன மலை மேல இருந்த கூட்டம் ஒண்ணு திதியனை கொன்றழித்தத இன்னும் என்னால நம்பவே முடியல. பெரும் பாறைகளை உருட்டுறதும் மரங்களை சாய்ச்சி தள்ளுறதும் நெருப்புக்குள்ள நுழைஞ்சு வெளிவர்றதுமா அவங்க நடத்தின தாக்குதல் முழுவதும் நம்ப முடியாத மாயக்காட்சியா இருக்கு இப்ப வரைக்கும். நாம நடத்திய திடீர் தாக்குதல்லையே அவங்களால இவ்வளவு திறமையை வெளிப்படுத்த முடிஞ்சப்போ திட்டமிட்டு முறைப்படுத்தப்பட்ட விதிகளை உருவாக்கி அதன்படி போரை நடத்த முயற்சி பண்ணா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு என்னால சிந்திச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாரு. அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு முசுகுந்தர் கேட்கிறாரு. அவங்க சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நாம கொடுக்கவே கூடாது. சூழ்ச்சிகளும் வரைமுறையற்ற தாக்குதலும் அழித்தொழிப்புமே அவங்கள வீழ்த்துவதற்கான உத்தியா இருக்க முடியும் அப்படின்னு கருங்கைவாணன் சொன்னாரு. அடுத்த நாள் போர் விதிகளை வகுக்க மூஞ்சலினுடைய பெரும் கூடாரத்துல எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க எல்லாருமே. கபிலரோட தேர் வேந்தர் பட எல்லைக்குள்ள நுழைஞ்சதுமே மூஞ்சலுக்குள்ள செய்தி வந்து சேர்ந்துச்சு. கூட கிழவன் ஒருவனை கூட்டிட்டு வர்றாரு கபிலர் அப்படிங்கிற செய்தியும் போய் சேர்ந்துச்சு. போன தடவை சின்ன பையனை கூட்டிட்டு வந்தாரு, இந்த தடவை கிழவனை கூட்டிட்டு வர்றாரு கபிலர் அப்படின்னு எல்லாருமே பேசி சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள மூஞ்சலுக்குள்ள நுழைஞ்சது கபிலரோட தேர். ஊன்றுகோல ஊன்றி கபிலரை பின்தொடர்ந்தாரு வாரிக்கையன். 2 பேரையும் வரவேற்று கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு முசுகுந்தர். பெருவேந்தர்கள் வீற்றிருந்த அவையில 2 பேரும் உட்கார்ந்தாங்க. கபிலர் மூவேந்தர்களையும் கூட இருந்த சோழவேலன், பொதியவர்பன், முசுகுந்தர் இந்த 6 பேரையும் பத்தி வாரிக்கையன் கிட்ட எடுத்து சொன்னாரு. வாரிக்கையனை பத்தி வேந்தர்கள் கிட்ட சொல்லும் போது பரம்பு நாட்டு பெருங்கிழவன் அப்படின்னு சொன்னாரு கபிலர். பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி பட்டுப்போன மரம் மாதிரி இருக்கிறான் இந்த கிழவன். காலெல்லாம் கவட்ட விழுந்து நகமெல்லாம் சூம்பி சுருண்டு போய் கிடக்கு. மேல் தோல் எல்லாம் செம்பட்டையோட திட்டு திட்டா இருக்கு. பார்க்கவே அருவருப்பூட்டக்கூடிய இவரை ஏன் கபிலர் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு எல்லாருமே சிந்திச்சபடியே இருந்தாங்க. பணியாளர்கள் சுவை நீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க.
வாரிக்கையன், எனக்கு தேவையான எல்லா சுவைகளும் வெற்றிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இடுப்பினுடைய இடது பக்கத்துல சுருட்டி வச்சிருந்த வெத்தலையை எடுத்தாரு. கபிலர் சுவைநீர் குவலையை வாங்கி குடிக்க தொடங்கினாரு. வாரிக்கையன் தன்னுடைய வலது பக்கம் சுருட்டி வச்சிருந்த சுருக்கு பையை எடுத்தாரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கண்களை திருப்பி பார்க்கிறாரு கபிலர். பாக்கு கொட்டை ஒன்னை எடுத்து உள்ளங்கையில வச்சு விரலால அழுத்தி உடைக்கிறாரு. அந்த கொட்டை உடையக்கூடிய ஓசை சடக்குன்னு கேக்குது. வாரிக்கையனுக்கு இடது பக்கம் கபிலரும் வலது பக்கம் கொஞ்சம் தள்ளி எதிர்த்தாப்புல உதியஞ்சேரலும் உட்கார்ந்திருந்தாரு. வாரிக்கையனுக்கு நேர் எதிரில குலசேகர பாண்டியன் இருந்தாரு. அவருக்கு வலதும் இடதுமா மத்தவங்க உட்கார்ந்திருந்தாங்க. வாரிக்கையன் பாக்கு கொட்டைய விரலால அழுத்தி உடைக்கக்கூடிய ஓசை பக்கத்துல இருந்த உதியஞ்சேரலுக்கு கேட்டுச்சு. தள்ளாடி நடந்து வந்த கிழவன் பாக்கு கொட்டைய விரலால எப்படி அழுத்தி உடைச்சான் அப்படின்னு வியப்போட பாக்குறாரு. சோழவேலன் சுவை நீரை பருகியபடியே கபிலர்கிட்ட கேட்டாரு. நேத்து பெருமழை வந்துச்சுல்ல, இரவு போதுமான உறக்கம் இருந்திருக்காது, நனைஞ்சு ஈரமா வந்திருப்பீங்க. வயசான காலத்துல உடல்நிலையை பேணுதல் கடினமானது இல்லையா? ஒருவேளை நீங்க வர காலம் தாழுமோ அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். நான் குகையில இருந்ததால மழையில நனையில, உறக்கமும் கெடல அப்படின்னு கபிலர் சொன்னாரு. அதை கேட்டதும் சோழவேலன் கேட்டாரு. மழைக்கு குகை இதமா வெப்பத்தோட இருக்கும், ஆனா வவ்வால் நிறைய அடைஞ்சு கிடக்குமே, ஆழ்ந்து தூங்க விடாதே. ஏன் இப்படி சோழவேலன் கேட்குறாரு அப்படின்னா, கபிலரை நிறைய பேச விடுதல் அப்படிங்கிறது நேத்துக்கு எடுத்த முடிவுகளில் ஒன்றா இருந்துச்சு இல்லையா? அதனால தான். வவ்வாலை அதோட இருப்பிடத்துல இருந்து விரட்டுவது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நீண்ட குகை அப்படின்னா விரட்ட விரட்ட அது உள்ளே போய் அடைஞ்சுக்குமே அப்படின்னு சொன்ன உதியஞ்சேரல், அந்த குகை எவ்வளவு நீளமானது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார். எவ்வளவு நீளமாக இருந்தால் என்ன, குகையை விட்டு வவ்வாலை விரட்டுறதெல்லாம் பெரிய வேலையா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாரு வாரிக்கையன். எல்லாரும் ஆர்வத்தோடு பார்த்தாங்க. தங்களுக்கு தேவை பேச்சின் மூலம் பெறக்கூடிய தகவல் மட்டும்தான். கபிலரோடு சேர்ந்து கிழவனும் அதிகம் பேசுபவனாய் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவர் சொல்ல போறதை பத்தி கவனிச்சாங்க எல்லாருமே. வெத்தலையை மென்றபடியே வாரிக்கையன் கேட்டாரு. உங்களுக்கு பனையேறி அணிலை பத்தி தெரியுமா அப்படின்னாரு. அணில்ல அதுவும் ஒரு வகை அணில் அப்படின்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு உதியஞ்சேரல் சொல்றாரு. வெத்தலைய ஒரு பக்கமா ஒதுக்கிக்கிட்டே வாரிக்கையன் சொன்னாரு. தெளிஞ்ச நீர்ல இருக்கிற கிணத்துல கல்லை போட்டா அது ஆழத்துக்கு போற வரைக்கும் எப்படி பார்க்க முடியுமோ அப்படித்தான் குகைக்குள்ள பனையேறி அணில விட்டா அடைஞ்சு கிடக்கிற வவ்வாலை கடைசி வரைக்கும் விரட்டி போறதை பார்க்க முடியும். சுவை நீர் அருந்தியபடியே ஆர்வத்தோட உதியஞ்சேரல் கேட்டாரு. எப்படி அது அப்படின்னு. அதுவா, அது மற்ற அணில் மாதிரி பனையேறி அணில் மரத்தில் நேராலாம் மேலே ஏறாது. மரத்தை சுற்றி சுற்றி தான் மேலே ஏறும். அதை குகைக்குள்ளே விட்டால் நேராக உள்ளே போகாது, குகையோட ஓரப்பகுதியை சுற்றி சுற்றி தான் உள்ளே போகும். அணில் வர்றது தெரிஞ்சதுன்னா வவ்வால் இருப்பிடத்தை விட்டு கொஞ்சம் உள்ளே போகும். அந்த பனையேறி அணில் திரும்பவும் விளிம்ப சுற்றியபடியே உள்ளே போகும். இப்படி குகையோட கடைசி எல்லை வரைக்கும் அணில் விரட்டிகிட்டே போகும். 3 பனையேறி அணில அடுத்தடுத்து குகைக்குள்ள விட்டா போதும், ஒரு வவ்வாலை கூட அந்த குகைக்குள்ள அடைய விடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா வெத்தலையா 2 பக்கமுமா ஒதுக்கியபடி இதை சொல்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கேட்குறவங்க பொறுமையை இழக்கும்படி மென்னு சொன்னாரு. இவ்வளவு மெதுவா பேசுறவரு கிடையாது வாரிக்கையன், ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறாரு அப்படின்னு கபிலருக்கே புரியல. சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே பொதியவர்பன் கேட்டாரு. எந்நேரமும் வெத்தலையை மென்னுகிட்டே தான் இருப்பீங்களா? பேசும்போது கூட மெல்றதை நிறுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. கண்ணத்தாடை 2ம் அகன்று மேலே ஏறிச்சு. மென்னுகிட்டே சிரிச்சாரு. கருவுற்ற பெண்ணுக்கு வாயூறிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கு வாயூறிட்டே இருக்கும், அதனால வெத்தலையை மென்னுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் கேள்வி கேட்ட பொதியவர்பனை பார்த்து கேட்டாரு. உன்னோட மனைவி கருவுற்று இருக்கிறாளா அப்படின்னு கேட்டாரு. கொஞ்சமும் எதிர்பார்க்காத கேள்வியா இருந்துச்சு. கபிலரே அதிர்ந்து போனாரு. பொதியவர்பனுக்கு அவையில என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அந்தரங்கத்துக்குள்ள நெருப்பு பட்ட மாதிரி இருந்துச்சு. அதிர்ச்சியை வெளிக்காட்ட முடியாமலும் உள்ள செரிக்க முடியாமலும் திணறி நின்னாரு. இறுகிய நிலைய யாரு உடைக்கிறது அப்படின்னு யாருக்குமே புரியல. நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு முசுகுந்தர் இப்ப பேச ஆரம்பிச்சாரு. இளவரசருக்கு இப்போதுதான் திருமணம் ஆகி இருக்கிறது, அதுக்குள் எப்படி அப்படின்னு கேட்டாரு. ஆனா வாரிக்கையன் விடுற மாதிரி இல்ல. அப்புறம் எதுக்கு கல்யாணமானவனை போர்க்களத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? பனையேறி அணில் மாதிரி மனைவியை அல்லவா சுத்திட்டு இருக்கணும்.
இங்க வந்து கிழவர்களோட உட்கார்ந்து வவ்வாலை பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு? நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்தாங்க. இதுக்கும் மேல இந்த பேச்சை நீட்டிக்க வேண்டாம், போர் விதிகளுக்கான பேச்சை தொடங்கலாம் அப்படின்னு நினைச்ச குலசேகர பாண்டியனை பாக்குறாரு சோழவேலன். ஆனா குலசேகர பாண்டியனோ வாரிக்கையனை கூர்ந்து பார்த்தபடி ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரு. நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நாமளே தொடங்கலாம் அப்படின்னு நினைச்ச சோழவேலன் பரம்போட தரப்புல நாளிகை கோலை பார்த்து சொல்லக்கூடிய நிலைமான் கோல் சொல்லி யாருன்னு முடிவு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வாரிக்கையன் சொன்னாரு, கபிலர் தான். குலசேகர பாண்டியன் நினைச்சதை தான் வாரிக்கையனும் சொன்னாரு. கபிலரை கை கொள்ளக்கூடிய திட்டம் ஏற்கனவே அவங்களுடைய திட்டத்துல இருந்துச்சு. கொஞ்ச நேர இடைவெளிக்கு பிறகு, சரி உங்களோட தரப்புல யாரு அப்படின்னு வாரிக்கையன் கேட்டாரு. குலசேகர பாண்டியன் தான் யாரு அப்படிங்கிறத பேர் சொல்லணும். நேத்து அப்படித்தான் பேசப்பட்டு இருந்துச்சு. ஆனா குலசேகர பாண்டியனோ வாரிக்கையனை கூர்ந்து பார்த்தபடியே பேசாம இருந்தாரு. அவையில ரொம்ப நேரம் அமைதி நீடிச்சது. மத்த 2 வேந்தர்களுக்கும் ஒண்ணுமே புரியல. நேற்றைய பேச்சுல புதிய வெப்பனும் முசுகுந்தரும் கலந்து கொள்ளாததால அவங்க இயல்பான அமைதியோட தான் இருந்தாங்க. வாரிக்கையன் வெத்தலையம் எண்ணுகிட்டே கேட்டதால சரியாக புரியலையோ அப்படின்னு நினைச்சு திரும்பவும் ஒரு தடவை கேட்டாரு, உங்களோட தரப்புல நிலைமான் கோல் சொல்லி யாரு? அவையில இருந்த யாருமே எதுவுமே பேசல. ஏன் எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்லை. செங்கன சோழன் தன்னுடைய தந்தையின் முகத்தை பாக்குறாரு. உதயஞ்சேரலோ சோழர்கள் 2 பேரையும் பாக்குறாரு. எதிரில உட்கார்ந்துருக்கிறவங்க ஏன் திகைத்தபடி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கபிலருக்கு புரியவே இல்லை. இனியும் பேசாமல் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச சோழவேலன் தலைமை கணியன் அப்படின்னு சொல்லி தொடங்கினாரு. ஆனா பேரு ஞாபகத்துக்கு வரவே இல்லை. நினைவு கூர்ந்தபடியே அப்படி நிறுத்திட்டாரு. குலசேகர பாண்டியனுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த முசுகுந்தரோ ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா பார்த்தாரு. திசைவளரையா சொல்கிறார் அப்படின்னு திகச்சு போய் குலசேகர பாண்டியனை பார்த்தாரு. ஆனா குலசேகர பாண்டியன் எதுவுமே பேசாம வாரிக்கையனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவையில இருந்த யாருக்குமே என்ன சொல்றது அப்படின்னே புரியல. முசுகுந்தர் குலசேகர பாண்டியனுக்கு பக்கத்துல போய் மெல்லிய குரல்ல, திசைவாளரா பேரரசே அப்படின்னு கேட்டாரு. குலசேகரன் மெல்லிய சிரிப்போடு தலையை அசைக்கிறாரு. முசுகுந்தருக்கு அது பேரதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா திசைவாளரை போன்ற அறம் தவறாத மாமனிதரை போருக்கான கோல் சொல்லியாக நியமித்தால் அவரை நம்மால் எந்த வகையிலும் பயன்படுத்தி கொள்ள முடியாது. போர்க்களத்தின் பிடிமானம் நம்மிடம் இல்லாமல் போகும் வாய்ப்புண்டு என சிந்தித்தபடி திரும்பவும் அவரை உத்து பார்த்தாரு. அதே சிரிப்போடு குலசேகர பாண்டியன் தலையசைக்கிறாரு. எங்கள் தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக பெருங்கணியர் திசைவாளர் செயல்படுவார் அப்படின்னு அறிவிச்சாரு. வேந்தரினுடைய தரப்புல இருந்த மத்தவங்க எல்லாருமே திகச்சு போனாங்க. புதிய விற்பனுக்கோ தலையே சுத்துற மாதிரி ஆச்சு. என்ன நடக்குது அப்படின்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. நம்மளே பேசட்டும் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்ச முசுகுந்தர், திசைவாளரை நாளை அழைத்து வருகிறோம். கோல் சொல்லிகள் இருவரும் போரின் விதிகளை வரையறுக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி அவையில இருந்த கபிலரும் வாரிக்கையனும் வெளியே வர்றாங்க. பிற்பகலினுடைய இறங்கு வெயில்ல கபிலரும் வாரிக்கையனும் வந்த தேர் வேந்தர்களினுடைய படையை விட்டு வெளியேறுச்சு. ரொம்ப நேரம் கபிலர் எதுவுமே பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு அவையில நடந்ததை பத்தி இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் பேசாம வர்றீங்க அப்படின்னு வாரிக்கையன் கேட்டாரு. இல்ல, பேரரசர்கள்ல மூத்தவர் குலசேகர பாண்டியன் தான். அவரு தான் எல்லாத்தையும் எப்பவுமே பேசுவாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேசவே இல்லை. மற்றவங்க எல்லாரும் அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கான காரணம் எதுவுமே எனக்கு பிடிபட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் புலவரே. நீங்களா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டாரு கபிலர். ஆமா, நான் முதல்ல இடது பக்க இடுப்பு பையில இருந்த வெத்தலையை எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சிங்கல்ல. ஆனா வலது பக்க சுருக்கு பையை திறந்து என்ன செஞ்சேன்னு நீங்க பார்க்கவே இல்லையே புலவரே. சுருக்கு பையா? சுருக்கு பையில என்ன பண்ணீங்க? அதுக்குள்ளதான் திகைப்பூச்சியை வச்சிருந்தேன். பாக்கெடுக்கிற மாதிரி அதுல இருந்த 3 திகைப்பூச்சி எடுத்து வெளியில விட்டேன். அந்த திகைப்பூச்சி போறத மற்றவங்க சாதாரணமா பாத்திர முடியாது. ஆனாலும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதால தான் பார்க்க மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக உடைச்சேன். எல்லாரோட கவனமும் என்னோட கைக்கு வந்துச்சு. திகைப்பூச்சிகள் எனக்கு நேராக உட்கார்ந்துட்டு இருக்கிறவனோட இருக்கையை நோக்கி போச்சு. அந்த திகைப்பூச்சி கடிச்சதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் திகைப்புத்தன்மை உருவாகும். அதனால தான் வெத்தலையை மென்னுகிட்டே மெல்ல மெல்ல பேசி நேரத்தை நீட்டிச்சேன் புலவரே அப்படின்னு சொன்னார்.
கபிலர் இதெல்லாம் கேட்டுட்டு உறைஞ்சு போனாரு. அப்படின்னா நீங்க தான் குலசேகர பாண்டியனை பேச விடாம செஞ்சதா? அப்படி செய்யறதால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டாரு. அதுவா, நம்ம கிட்ட போர்களை எப்படி பேசுவது, யார் யார் பேசுறது அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்கனவே முடிவு செஞ்சிருப்பாங்க. திகைப்பூச்சி கடிச்சதன் மூலமா அவங்கள 1-2 பேர் பேச முடியாத நிலைக்கு போவாங்க. முடிவு செஞ்ச மாதிரி ஏன் பேசல அப்படின்னு மற்றவங்களுக்கு பேச முடியாதவங்க மேல சந்தேகம் வரும். அந்த சந்தேகம்தான் விரிசலுக்கான வழியை உருவாக்கும் புலவரே அப்படின்னு சொன்னாரு. கபிலர் விரித்த கண்களை இமைக்காம வாரிக்கையனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ வாரிக்கையன் சொன்னாரு, புலவரே, அவங்க 3 பேரும் நண்பர்கள் எல்லாம் கிடையாது, நம்மளை அழிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள விரிசலை உருவாக்க சின்ன காரணமே போதுமானது புலவரே. நாகக்கரட்டினுடைய அடிவாரத்துல தேர் வந்து நின்னுச்சு. கபிலர் கீழே இறங்குனாரு. அவரோட தோளை பற்றி இறங்கிய வாரிக்கையன் சொன்னாரு, புலவரே, இந்த போர்ல வலிமை மிகுந்த எத்தனையோ ஆயுதங்களை நம்ம பயன்படுத்த போறோம். ஆனா நம்ம பயன்படுத்த போகக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் விட கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன பூச்சி செஞ்சிருக்கிற நன்மை இணையற்றதாக இருக்கும் புலவரே. வாரிக்கையன் இப்படி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா நடந்துகிட்டு இருந்தாரு கபிலர். அப்போ வாரிக்கையன் கேட்டாரு, அது சரி, யார் அந்த திசைவேளர்? வாரிக்கையனினுடைய கேள்விக்கு அதிர்ச்சியில இருந்து மீண்டபடி பதில் சொன்னாரு கபிலர். திசைவேளர் அறத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.